காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலால் இதுவரை படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 63,557 உயர்ந்துள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 1,60,660 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் காசாவில் 98 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 404 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 குழந்தைகள் உள்பட 9 பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் பலியாகியுள்ளனர். இதனால் பஞ்சம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 348 உயர்ந்துள்ளது. இவர்களில் 127 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கோரி அந்த சமுதாயத்தை சேர்ந்த மனோஜ் ஜாரங்கே பாட்டீல் 5வது நாளாக மும்பை ஆசாத் மைதானத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். ஏற்கனவே நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்க தவறியதால் ஆசாத் மைதானத்தில் போராட்டம் நடத்த போலீசார் அனுமதிக்கவில்லை. இருப்பினும் தடையை மீறி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஆசாத் மைதானத்தை காலி செய்யுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனாலும் அவர் தடையை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.